நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். யோவான் 1:47 வசனம். இன்றைக்கு தூய பர்த்லமேயு அவர்களுடைய திருநாளுங்க. இந்த பர்த்லமேயுடைய இன்னொரு பேர் தான் நத்தானியேல், அதாவது நாத்தான்வேல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பாத்தீங்கன்னா, அதாவது இயேசுவினுடைய 12 சீடர்கள் இவர் 6வது இடத்துல இருக்கிறாரு. இவர் கானா ஊரை சார்ந்தவராம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முறை பிலிப் என்ன செய்யறாருன்னா, இவரை போய் பார்த்து, இந்த திருச்சட்ட நூலிலே, அதாவது மோசே வழியா கொடுக்கப்பட்டிருக்க அந்த சட்ட நூலிலே நாங்கள் அங்க தீர்க்கதரிசியா இருந்தவரை நாங்கள் கண்டு கொண்டோம் அப்படின்னு ஒரு சொல்றார். உடனே இந்த நத்தனியேல் என்ன சொல்றாருனாக்கா, நாசரேத்தூரில் இருந்து நன்மை வருமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பிலிப்பு சொல்கிறார், வந்து பாரும் அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்கிறாருங்க. அப்ப பிலிப்பு கொடுத்த அழைப்பை கேட்டு நத்தானியேல் என்ன பண்றாருன்னா, நாத்தான்வேல் ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக வருகிறார். அப்ப அவர் தூரத்திலிருந்து வரும்போதே அவரை கண்ட ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இதோ உத்தம இஸ்ரேலர், கபடற்றவர் அப்படின்னு அவரை குறித்து சாட்சி சொல்றார். இப்ப இது நாத்தான்வேலுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது. என்னை இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததில்லை, ஆனால் நான் உத்தமன், என்ன கபடற்றவன், எப்படி என்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டுறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே உம்மை குறித்து எனக்கு தெரியும், நீ அந்த அத்திமரத்தின் கீழ் அமர்ந்தாய் அல்லவா, அப்பொழுதே நீ யார் என்பதை எனக்கு தெரியும்னார். அதாவது அத்திமரம் என்பது சமாதானத்துக்குரிய ஒரு இடமா இருக்கிறது. அந்த அத்திமரத்தின் கீழே யார் ஒருவர் அமர்றாங்களோ அவங்க சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு நபராக இருப்பாங்க. அப்படி அங்க உட்கார்ந்து இருந்தாலே அப்பவே உண்மை குறித்து எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. சிறப்பு ஆண்டவருடைய அழைப்பைக்கு பார்த்தவர் இயேசுவை நம்பினார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவரோடு தங்கியிருந்தார். இயேசுவினுடைய காலத்துக்கு பிறகு, விண்ணேற்றத்துக்கு பிறகு இவர் என்ன செய்கிறார்னாக்கா, அதாவது ஆரிகன் கிபி 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆரிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருனாக்கா, இவர் இந்தியாவிற்கு வந்ததாக, மத்தேயு நற்செய்தி நூலை இந்தியாவில போதித்ததாக ஒரு ஆராய்ச்சி வழிமுறை மரபு இருக்கு அப்படின்னு சொல்றாராம். ஆனா இன்னொரு முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாருனாக்கா, இவர் அரேபியாவில இவர் திருப்பணி ஆச்சுட்டார். அர்மேனியாவில இவர் பணி செய்யும் பொழுது இவரை என்ன செய்யற, உயிரோடு எரித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்காக இவர் தற்சாட்சியாக வாழ்ந்தது உண்மை. திருப்பணி ஆற்றும் பொழுதே இவரை உயிரோடு எரித்து கொன்றார்கள். இவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தது உண்மை. இன்றைக்கு அவருடைய திருநாளா இருக்குங்க. ஆண்டவருக்காக இவர் தன்னுடைய உயிரே தியாகம் செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இவரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு அவருடைய திருநாளை கொண்டாடுகிற நாமும் பத்லமேயை போல, நத்தானியேலை போல நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமுள்ளவர்களாய், உத்தமர்களாய், கபடற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசுக்காய் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போமா? நாம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, நத்தானியேலுடைய வாழ்வுக்காய் துதிக்கின்றோம். பத்லமேயு அவருடைய வாழ்வை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்களும் உமக்கு ஏற்றாற் போல உத்தமர்களும் கபடற்றவர்களுமாய் எங்களுடைய வாழ்வை நடத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.